வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் முன்னணி தயாரிப்பாளராக அறியப்படும் அர்ச்சனா கல்பாத்திக்கு தற்போது தமிழக அரசின் முக்கியமான ஒரு குழுவில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்போது தமிழ் சினிமா வட்டாரத்திலும் அரசியல் வட்டாரத்திலும் பேசப்படும் முக்கியமான செய்தியாக மாறியுள்ளது. குறிப்பாக நடிகை த்ரிஷாவின் நெருங்கிய தோழியாக அறியப்படும் அர்ச்சனா கல்பாத்திக்கு இப்படி ஒரு பொறுப்பு கிடைத்திருப்பதன் பின்னணி என்ன? அவருக்கு உண்மையில் என்ன பதவி வழங்கப்பட்டுள்ளது? இந்த நியமனத்திற்கு அமைச்சர் சொன்ன காரணம் என்ன? இதில் அரசியல் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அர்ச்சனா கல்பாத்திக்கு தமிழக இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களில் பரம்பரை சாராத அறங்காவலர்களை தேர்வு செய்து பரிந்துரைக்கும் மாநில அளவிலான குழுவில் உறுப்பினராகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த குழுவின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் முக்கியமான பணி என்னவென்றால், ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறும் கோயில்களில் பரம்பரை சாராத அறங்காவலர்களாக யாரை நியமிக்கலாம் என்பதை பரிசீலித்து தகுதியான நபர்களின் பெயர்களை அரசுக்கு பரிந்துரைப்பது. அதாவது இது சாதாரணமான ஒரு பதவி கிடையாது. கோயில் நிர்வாகம் தொடர்பான முக்கியமான பொறுப்பு இந்த குழுவுக்கு இருக்கிறது. இதனால்தான் அர்ச்சனா கல்பாத்தியின் நியமனம் சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் வட்டாரத்திலும் விவாதத்தை ஏற்படுத்திவிட்டது. சினிமா தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தியை இந்த குழுவில் ஏன் நியமித்தார்கள்? இதற்குத்தான் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அர்ச்சனா கல்பாத்தியை பொதுவாக சினிமா தயாரிப்பாளராகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக விஜய் நடித்த பிகில் மற்றும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எனப்படும் கோட் ஆகிய திரைப்படங்களின் தயாரிப்பாளராக அவர் மிகவும் பிரபலமானவர். ஆனால் சினிமாவை தாண்டி அவருக்கு இன்னொரு பக்கம் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட கோயில்களில் அர்ச்சனா கல்பாத்தி தனது சொந்த பணத்தில் பல்வேறு திருப்பணிகளை செய்திருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். இந்த கோயில் பணிகளில் அவர்களுக்கு இருக்கும் ஈடுபாடு மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அர்ச்சனா கல்பாத்தி குழுவில் சேர்க்கப்பட்டதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அதாவது அரசின் அதிகாரப்பூர்வ விளக்கம் இதுதான். ஆனால் இந்த நியமனம் ஏன் இவ்வளவு கவனம் பெற்றிருக்கிறது? இதற்கு ஒரு முக்கிய காரணம் அர்ச்சனா கல்பாத்தியின் சினிமா பின்னணியும் விஜயுடன் அவருக்கு இருக்கும் தொழில்முறை தொடர்பும் தான். அர்ச்சனா கல்பாத்தி ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகியாகவும் தயாரிப்பாளராகவும் உள்ளார். அதே நேரத்தில் நடிகை த்ரிஷாவுடனும் அர்ச்சனா கல்பாத்திக்கு நெருங்கிய நட்பு இருப்பது சமீப காலமாக மீண்டும் பேசப்பட்டது. த்ரிஷாவுடனான தனது நட்பு குறித்து அர்ச்சனா கல்பாத்தியே சமீபத்திய பேட்டிகளில் பேசியிருக்கிறார். இருவரும் சினிமா தொடர்பான பணி சூழலை தாண்டியும் நெருக்கமான நண்பர்களாக இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் தற்போது சமூக வலைத்தளங்களில் சிலர் விஜய்க்கு நெருக்கமானவர், த்ரிஷாவின் நெருங்கிய தோழி, சினிமா தயாரிப்பாளர் என்றெல்லாம் குறிப்பிட்டு இந்த நியமனத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தும் வருகிறார்கள். அர்ச்சனா கல்பாத்தி தமிழகத்தை சார்ந்தவர் அல்ல என்றும் பிற மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு ஏன் அரசு சார்ந்த முக்கிய பொறுப்புகளை கொடுக்கிறார்கள் என்பதும் தமிழக மக்களின் கேள்வியாக தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.